இன்னும் 5 வருஷத்துக்கு கை வைக்க முடியாதுன்னு நினைச்சோம். இப்போ இன்னும் 10 வருஷத்துக்கு கூட கை வைக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சுன்ட்டு அப்பா ஒரு ஊருக்கு போயிட்டாரு. அப்ப இவரை பத்தி லஞ்சம் வாங்காம 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் ஆட்சி நல்லபடியா நடத்திட்டே வைங்களேன், கண்டிப்பா மக்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மக்களுக்கு பசியை ஆத்திட்டு அதுக்கப்புறம் படையெடுப்பு வச்சுக்கலாம். இதே செந்தில் பாலாஜி இதுல நீ குற்றவாளி தானா அப்படின்னு முடிவுக்கே வந்துட்டாங்க. அப்பா அவருக்கு மட்டும் ஆட்சி கொடுத்ததே, கட்சியில பதவி கொடுத்தீங்க, அதையே கேட்கல. சார் இன்னைக்கு டிவிகேல வந்து விஜயோட ஆட்சி வந்து எப்படி சார் இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லை. அவர் வேலையை அவர் பாக்குறாரு, மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பாக்குறாரு, மக்கள் அவங்க வேலையை பாக்குறாங்க. ரெண்டாவது அவர் தலைமை செயலகத்துக்கு காலையில போனாலும் சாயங்காலம் இருக்காரு. இப்ப எனக்கு கிடைச்ச தகவல் படி சத்துணவு கூடம், அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு மாலை சிற்றுண்டி, இதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா, சுத்தமான முறையில இருக்கா அப்படிங்கிற மினிஸ்டரை பாக்குறதுக்கு இப்போ ரவுண்ட்ஸ்ல அனுப்பிச்சிருக்காங்க. எந்த இடத்துல என்ன குறை இருக்கு ஏது அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்தந்த அதே மாதிரி ஒவ்வொரு துறையில உள்ளவங்களுக்கும் அவங்க ஒர்க்கை பாக்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காரு. அதுல என்ன குறைகள்லாம் இருக்குன்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நான் அதுக்குள்ள ஃபண்டுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் ஃபண்டுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மினிஸ்டரையும் அவங்க ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் அந்தந்த மினிஸ்டர் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்கிற தகவல் எனக்கு வருது. ஓகே சார், இப்போ விஜய் ஆட்சி சிறப்பா ஒரு 50 நாளைக்கு மேல சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திமுக ஒரு ஆட்சியை கவுக்கணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்யாண மண்டபமா பார்த்து அழுதுட்டு கதறிட்டு இருக்காங்க. அது எப்பதான் சார் அந்த ஓய்வு கதறல் நிற்கும்? இல்ல, அதுதான் இப்பதான் பாத்தீங்கன்னா இது இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதா, இன்னும் 5 வருஷத்துக்கு கை வைக்க முடியாதுன்னு நினைச்சோம். இப்போ இன்னும் 10 வருஷத்துக்கு கூட கை வைக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சுன்ட்டு அப்பா ஒரு ஊருக்கு போயிட்டாரு, வெளிநாடு, பையன் ஒரு வெளிநாடு போயிட்டாரு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப தலைமையே பயப்படுது. அப்ப அந்த கட்சியில் உள்ள தொண்டர்களை பத்தி நமக்கு என்ன, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த எலெக்ஷன்ல வரும்போது இப்ப எப்படி ஏடிஎம்கே வந்ததோ அது மாதிரி டிஎம்கே தொண்டர்கள் எல்லாமே ஏடிஎம்கே தொண்டர்கள் எல்லாருமே டிவிகேக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இப்ப நம்ம இந்த முன்னாள் அமைச்சர்கள், ஊழல் பண்ண அமைச்சர்கள் தொட்டவனெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு விஜய் அவர்களே. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இப்ப செந்தில் பாலாஜில இருந்து மற்ற சில முன்னாள் அமைச்சர்கள் இருந்து இப்ப அவங்கலாம் கைது நடவடிக்கை அவங்க பண்ணணும்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இந்த நடவடிக்கை எப்படி சார் பாக்குறீங்க? இப்போதைக்கு அவரு கைது நடவடிக்கை அவர் எடுக்க மாட்டார். அந்த ஏற்கனவே உள்ள நடைமுறையில என்ன இருந்தோ அது பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் ஃபர்ஸ்ட் மக்களுக்கு என்ன செய்யணும், மினிஸ்டருக்கு அதான் சொல்லியிருக்கு. மக்களுக்கு என்ன தேவை, அந்தந்த டிபார்ட்மெண்ட் இபியில ஏதாவது ஃபால்ட்டா, சத்துணவுல ஏதாவது ஃபால்ட்டா, கைத்தறித்துறையில ஏதாவது ஃபால்ட்டா, டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது ஃபால்ட்டா, அந்த ஃபால்ட்டை மட்டும்தான் ரெக்கவர் பண்ண சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அதை முடித்த பிறகு மக்கள் நல்லா சொகுசு ஆகிட்டேன், நல்ல பரவாயில்லன்னா பிறகுதான் பழைய கதையை புரட்டுவார். கண்டிப்பா புரட்டாம இருக்க போறது இல்லை. ஏன்னா மக்கள் சொத்து இல்ல, மக்கள் சொத்து மகேசன் சொத்து இல்ல. அப்ப இவரை பத்தி லஞ்சம் வாங்காம 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் ஆட்சி நல்லபடியா நடத்திட்டே வைங்களேன், கண்டிப்பா மக்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப பண்ணுனா பழிவாங்க உணர்ச்சிவாங்க, அதுவும் முறை கிடையாது. முதல்ல நம்ம மக்கள் பசியில இருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம மக்களுக்கு பசியை ஆத்திட்டு அதுக்கப்புறம் படையெடுப்பு வச்சுக்கலாம். ஓகே சார், இப்ப செந்தில் பாலாஜி தான் அதிகபட்சமா ஊழல் பண்ணியிருக்காரு திமுக இருந்து. இப்ப அவரோட நிலைமை இப்ப என்ன சார் நிலைமை? இப்ப போலீஸ் விசாரணை வந்தாலும் இருக்க மாட்டாரு, ஓடிடுறாரு. இப்ப அவரோட நிலைமை இப்ப எப்படி சார் இருக்கு? அதாவது எப்படி கேட்டீங்கன்னா இது அவங்க கட்சி மாதிரி இல்லை. மினிஸ்டர் மேல ஏதாவது புகார் வந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் யாராவது கேஸ் போட்டா வாய்தா வாங்கிக்கிறது, ஒன்னும் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் படுத்திக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு நாள் பண்ண முடியும்? கடைசியில் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உண்மையிலே உடம்பு சரியில்லை ஆகி சிக்காகும். அப்பதான் நம்ம செஞ்ச தப்பு இல்லைன்னா இவ்வளவு போய் சொல்லணும். அப்போ டாக்டர் கேட்டா, சார் நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல சார், அது இன்னைக்கு ஆயிடுச்சு சார்மா, நான் என்னைக்கு சொன்னேன் பாரு, அதான் அன்னைக்கே சொன்னீங்களா எனக்கு இப்படி லெட்டர் எழுதி கூட உடம்பு சரியில்லைன்னு நீங்க கையெழுத்து போட சொன்னீங்க, ஆனா இப்ப உண்மையிலே நான் அந்த கையெழுத்து போடுற சூழ்நிலையில இருக்கேன்னு டாக்டர் சொல்ற நிலைமைக்கு வரும். சார் இப்ப இன்னொரு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு என்னன்னா, இப்ப விஜய் ஊழல் இல்லாத ஆட்சி பண்ணுவேன் அப்படின்றாரு. ஆனா அவர் கட்சியில சேர்த்துருக்கு பாத்தீங்கன்னா ஊழல்வாதிகளை சேர்த்துட்டு இருக்காரு. முன்னால விஜயபாஸ்கர் அவங்க எல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஊழல்வாதிகளை வச்சு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இவர் மேல இவர் தவறு இல்லை அப்படின்னு குற்றப்பத்திரிகை தவறுன்னு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் ஆகல, நீ குற்றவாளின்னு ஜட்ஜ்மெண்ட் ஆகல. இதே செந்தில் பாலாஜி இதுல நீ குற்றவாளி வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கே வந்துட்டாங்க. அப்பா அவருக்கு மட்டும் ஆட்சி கொடுத்ததே, கட்சியில பதவி கொடுத்தீங்க, அதையே கேட்கல. ஏன் அதே மாதிரி பொன்முடி என்னாச்சு?
அப்படி கரெக்டா உள்ளாலும் நான் நேர்மையாலும் பதவியை விட்டு வெளியே போயிருக்கணும். என்னாச்சு அப்புறம் கேள்வி என்னாச்சு? ஏங்க இவர் கன்ஃபார்ம் ஆகியிருந்தால் நீங்க சொல்லலாம், கேஸ் தொடுத்து வழக்கு தொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். நிரூபிக்கப்படலை. நிரூபிக்கப்படும் போது கண்டிப்பாக தண்டனை டிவிகே தலைவர் கண்டிப்பா கொடுப்பார். அது எந்த மாற்றமும் கிடையாது. கட்சியில் எவன் தெரிஞ்சு தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டுங்க, அது மாற்று கருத்தே கிடையாது. சரி சரி, இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் டேட் அன்னைக்கு நைட்டே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்னா சேர்ந்து நம்ம ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இப்ப வரைக்கும் அவங்களால பண்ண முடியல, எப்பயுமே பண்ண முடியாது. ஆனா இப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏறிச்சுன்னா மக்கள் வந்து அவங்கள்ட்ட எப்படி என்ன இதுக்கு மேல என்ன பயம் காட்டினாங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து டிவிக்கு வர விடாம பண்ணிடலாம்னு பிளான் பண்ணாங்க. இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ காணவில்லை. எங்கடா காணவில்லை? எல்லாம் டிவிக்கு வந்து உட்காந்துட்டான். அப்புறம் இந்த கட்சியில யார் இருக்கா? எடப்பாடி மட்டும் தான் இருக்காரு, வேற ஒருத்தரும் இல்லை. அதனால எடப்பாடி வந்து என்ன பண்ண போறாரு, இது நமக்கு ஒத்து வராது, நமக்கு அரசியல் ஒத்து வராது அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பேசாம என்ன மாதிரி சன்னியாசி ஆகிடுவார்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா ஆளே இல்லாம போய் என்ன பண்றது? அதை சரி, இப்ப தாவேக்கா ஃபுல்லா அதிமுக கட்சிக்காரர்களே நிறைஞ்சிருக்காங்க. அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து எப்படி சார் இது வந்து ஒரு புதிய அப்படி கிடையாது. திருந்தனே தப்பு பண்ணுனேன் காப்பாத்து தப்பு பண்ணதுக்கு பிராயசித்தம் தேடி வந்திருக்காங்க. ஏன்னா இந்த தலைவர் ஊழல் செய்ய மாட்டாரு, தப்பு செஞ்சா கண்டிப்பாரு. சப்போஸ் நம்மளே தப்பு பண்ணி மாட்டினா கூட இவர் வந்து மன்னிக்க மாட்டாரு. நம்ம செஞ்ச பாவத்துக்கு மக்களுக்கு உதவி பண்ணி புண்ணியத்தை தேடுவோம்னு வந்திருக்காங்க. ஓகே சார். சரி, இப்ப திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து வருங்காலத்துல வந்து ஒரு கூட்டணி போட்டு இது பண்ணணும். கட்சியே இல்லைங்கிற அப்புறம் என்ன கூட்டணி? ஆளே இல்லையா? ஆளே இல்ல, வீட்டுல ஆளே இல்ல. அப்புறம் வாடகை விடுறோம் எங்க? ஒண்ணுமே இல்லையா? டோட்டல் டீம் காலி. இப்ப 2 பேரும் சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்தீங்கன்னா திருப்பி அடுத்த டீமும் காலி. இவரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான் போட்டின்ற மாதிரி தான். இதுதான் வந்து இன்னொரு 10-20 வருஷத்துக்கு தொடரும் போல. கண்டிப்பா. இப்ப வந்து அதிமுக வந்து அவர் வந்து எல்லாமே ஃபுல்லாவே வாஷ் அவுட் பண்ணிட்டு அந்த அதிமுக வந்து தன் தலையிலே மண்ணை வாரி போடுச்சு. விஜய் போடல. அவர் எப்படி சசிகலாமா இவரை அழைத்து பதவி கொடுத்தாங்களோ, கட்சியில சேர்த்தாங்களோ, அவங்களே இவர் வந்து பின்கதவமா வெளியே தள்ளிட்டாரு. அதே மாதிரிதான் ஓபிஎஸ் அவரையும் வச்சு அவரையும் கதையை தள்ளி வெளியே தள்ளி விட்டாரு. கடைசியில இருக்கிறவன் பார்த்தான், நீங்க ஒத்தனையே தள்ளுறாரு சொல்லி எல்லாரும் சொல்லி இப்ப இவரை தள்ளிட்டாங்க. அதான் சார், இப்ப அதிமுகல இருந்து வரவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாங்க ஏன் வந்து தாவேக்கால சேர்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் வளர்த்தெடுத்த கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, ஜெயலலிதா அவர்கள் வளர்த்தெடுத்த கட்சி. ஆனா இதை வந்து இவங்க திமுக வந்து எதிர்க்கதான் இந்த கட்சியை தொடங்கப்பட்டது. ஆனா அவங்க கூட போய் கூட்டணி சேர்றாங்க. இதனாலதான் வந்து நாங்க வந்து வெளியே வரோம். அவங்க வெளியே வந்தது என்ன சொன்னாங்க? எடப்பாடிக்கு இடம் இல்லை, எம்ஜிஆர் விசுவாசின்னு சொல்றாங்க. எடப்பாடி விசுவாசின்னு சொல்லி வந்திருந்தா நீங்க சொல்லிருக்கலாம். எல்லாமே எம்ஜிஆர் விசுவாசிங்க. இவர் எம்ஜிஆர் வந்து நல்லபடியா பேசுறாரு, நல்ல மரியாதை கொடுத்து பேசுறாரு. அவங்கள மாதிரி ஒரு தலைவர் இருக்கும்போது ஒரு பேச்சு, போன பிறகு அவர் பத்தி பேசுறதே இல்லை. இவங்க விளம்பரம் தான் இருக்கு. சரி, இப்ப கனிமொழி பாத்தீங்கன்னா வந்து தாவேக்கா வந்து இந்த ஒரு வாஷிங் மிஷினா மாறிட்டாங்க. எல்லா குட்கா ஊழல்லாம் வந்து எப்படி அந்த கரை வந்து இதுல தாவேக்கால போட்டோன்னு போகும் அப்படின்னு விஜயபாஸ்கர் வந்து மறைமுகமானு தாக்குறாங்க. அவங்க செஞ்சது போபா. அவங்க ஊழல்ல போனது என்னாச்சு? தாடி தானே திருப்பி கேவலப்பட்டு தானே பதவிக்கு வந்திருக்கீங்க. உங்களால ஏர்செல் நிறுவனம் என்னாச்சு? திவாலாச்சு. யாரால? உங்களால தான். அப்ப நீங்க எதுவுமே நான் பண்ணல உங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் கச்சேரி கண்டிப்பா உண்டு. இவர் ஆட்சிக்கு எல்லாம் ஸ்டடி பண்ணட்டும். இவர் மக்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு மக்களுடைய சேவையை முடித்த பிறகு இவருடைய படலும் தொடரும். ஏன்னா கையில கரை இல்லை, இவர் மேல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. கட்சிக்காரன் தப்பு பண்ணா கண்டிப்பா கட்சியை விட்டு வெளியே எடுப்பார். அது கன்ஃபார்ம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. டிஎம்கே மாதிரியோ ஏடிஎம்கே மாதிரியோ கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. இவருக்கு என்ன டிக்ளேர் ஆனா கண்டிப்பா வெளியே போவார். ஓகே சார். இப்ப இந்த டிஎம்கேல வந்து இந்த ஜென்சிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா விஜய் ஒருமையில பேசிக்கிட்டு தப்பா பேசிக்கிட்டு சுத்திட்டு இருக்கு. அதோட இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த திருவிக்கா நகர் எம்எல்ஏ அந்த மேடத்தை குழந்தையோட வராங்க. அவங்க யாரை கூட்டிட்டு வராங்க? பாய் ஃப்ரெண்டையா கூட்டிட்டு வராங்க? தான் பிள்ளைய கூட்டிட்டு வராங்க. பிள்ளை அம்மா மேல பாசமா இருக்கு. இதை விமர்சிக்கிறாங்க. அசிங்கமா இல்ல? அவங்களும் குழந்தை பொண்ணு பையன் பெற்றவங்க தானே எல்லாரும். அவங்க கட்சியிலையும் கொஞ்சம் நாட்டுல நிரம்பு வச்சிருக்கீங்க. ஒரு பிள்ளை அம்மா மேல பாசமா இருக்கும், ஒரு பிள்ளை அப்பா மேல பாசமா இருக்கும். ஒரு 10 நாள் ஸ்கூல் லீவு இல்ல உடம்பு சரியில்லாம இருக்கும், வீட்டுல தனிமையில இருக்க முடியாது, அதனால கூட்டிட்டு வராங்க. இது ஒரு பெரிய விஷயமா? இதோட போய் அந்த அம்மாவை போய் ரொம்ப தப்பா பேசுறாங்க. நான் அந்த அம்மாவுக்கு டிவிக்கு சார்பா சொல்றேன், நாங்க இருக்கோம், நாங்க துணை இருக்கோம், இந்த நெல்லை கஜேந்திர இருக்கோம், கவலைப்படாதீங்க. நீங்க பாட்டு உங்க பையன் நீங்க எங்க வேணா கூட்டிட்டு போங்க, சட்டசபைக்கே கூட்டி பக்கத்து சீட்ல கூட உட்காருவீங்க. என் தலைவர் பாராட்டுவார். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது.
உங்களை பத்தி யாரு பேசினாலும் நான் திருப்பி அடுத்த சேனல்ல நான் கண்டிப்பா வருவேன். அது வந்து உத்தரவாதம் தானே. இங்க அதாவது உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியமா உண்டு. நம்ம தலைவர்கள இந்த விஷயத்துல நானும் தீவிரமா இருக்கேன். அதாவது இதுக்கு மேல என் தலைவருக்கு பேசி தலைவர் கட்சியை உயர்த்தி கொண்டு வந்தேன், அவர் முதலமைச்சர் ஆக்கிட்டேன். இனிமே அடுத்த வேலை எனக்கு என்னன்னா, மக்களுக்கு என்ன பிரச்சனை, அன்றாட என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்களோ அந்த பிரச்சனையை நான் வந்து ஒவ்வொரு சேனல்லையும் சொல்லி முதலமைச்சருக்கும் அந்தந்த மினிஸ்டருக்கும் நான் தகவல் கொடுத்து மக்களுக்கு உண்டான பிரச்சனையை எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ணணுமோ அந்த வேலையை தான் இனிமே நல்ல விஜயம் செய்ய போறோம். கட்சி வந்து வேலையை விட்டுட்டு கட்சி சார்பா போய் மீட்டிங்ல பேசுறதை விட்டுட்டு மக்கள் கோரிக்கை, மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத என் பையனுக்கு தெரிகிற மாதிரி, விஜய்க்கு தெரிகிற மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும் பேசுவேன். விஜய்க்கு தெரிஞ்சவங்க இல்ல அதிகாரிகள் யாராவது என்னுடைய பேச்சை பார்த்து மக்கள் குறைய நான் சொன்னேன்னா தயவு செய்து மினிஸ்டரோ எம்எல்ஏவோ நீங்க யாராவது நம்ம முதல்வர் அருகில் சென்றால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒருத்தர் பேசுறாரு, நமக்கு இந்த மாதிரி தகவல் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு தயவு செய்து சொன்னீங்கன்னா சிஎம்டியும் எனக்கு சில பிரச்சனைகளை சொல்லி அவரை 20 வருஷத்துக்கு என்னால இருக்க வைக்க என்னால முடியும். அதுக்கு உண்டான உதவியை நீங்க பண்ணினீங்கன்னா, அதாவது சிஎம் பாக்குற முதலமைச்சர் இது நம்ம மினிஸ்டர்கள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து எனக்கு உதவி பண்ணுவேன். கான்டாக்ட் பண்ணா கண்டிப்பா நான் போறேன்.